ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஜூன் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 16th டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் காலைல வெயிட் பார்க்குறதாங்க. இன்னைக்கு என்னோட வெயிட் அப்படின்றது 58 கிலோவும் 200 கிராமும் காமிக்குதுங்க. நேற்று வந்து 58 கிலோவும் 300 கிராமும் காமிச்சது. கிட்டத்தட்ட 100 கிராம் குறைஞ்சிருக்கு. இந்த 58லேருந்து கீழே இறங்குவேனா அப்படின்ட்டு அடம்பிடிச்சிக்கிட்டே நிற்கிது. பார்ப்போம், நம்மளும் டெய்லி விடாமல் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனாலும் இன்னி 2 நாள் 57க்கு வந்துடுவேன். ஸோ வாங்க இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் மணி வந்து இன்னைக்கு 5:15 ஆகுது. எந்திரிச்சது அப்படின்றது 5:10க்கு எந்திரிச்சான். ஸோ 5:15க்கு குடிச்சிட்டு 5:30க்கு வாக்கிங் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். காலையில் எடுக்கிறது இன்னைக்கு லெமன் வாட்டர் தான் எடுக்கிறோம். ஹாட் வாட்டர் வித் லெமன். மார்னிங்கில் இன்றைக்கி நாங்கள் வாக்கிங் போனோம். 5:30க்கு வாக்கிங் போகும்போது அங்கே மழை மேகமாக இருந்தது. கொஞ்சம் லைட்டாக சாரலோட மலைகளும் பெஞ்சது. அதே நேரத்தில் தட்டானை பார்த்தோம். சின்ன வயசில் தட்டானை பார்த்த ஒரு சந்தோஷம். ஏன்னா அதை பிடிச்சி தட்டான் கள்ளத்தூக்கு கருப்படி தாரேன் அப்படின்னு விளையாண்ட ஒரு ஞாபகம். அதை பிடிக்கணும் முடியுமான்னு பார்த்தேன், பிடிக்க முடியல. பட் வாக்கிங் அப்படின்றது நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணேன். எனக்கு அந்த இயற்கையான காற்றும் அந்த மலையும் சேர்ந்து வீட்டுக்கு வரவே மனசில்லை. இன்னைக்கு ஸ்டெப் அப்படின்றது 12,908 ஸ்டெப் நடந்திருக்கேன். அதே நேரத்தில் கலோரி பேர்னிங் அப்படின்றது 258 கலோரி பேர்னிங். கிலோமீட்டர் வந்து 9.68, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு போயிருக்கோம். மணி 7:45 ஆகுது. இன்னைக்கு காலையில் நாங்கள் எடுக்கிறது அப்படின்றது வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. 7 மணிக்கு வந்தோம், ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுக்கிறோம். இதை எந்த விதமான சுகருமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒன்லி வாட்டர்மெலன் தண்ணி ஊற்றி அப்படியே எடுக்கிறது. இல்லை வெயிட் லாஸில் இருக்கவங்க பெரியவங்க மட்டும் எடுத்திங்கன்னா புதினா போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு குடிக்கும்போது ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். வெயிட் லாஸும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் நிதிஷ் சாப்பிடும்போது என்னென்னா, பசங்க சாப்பிடும்போது அதெல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வெறும் வாட்டர்மெலனாக கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க. நிதிஷ் காலைல எழுந்தினே பால் அந்த மாதிரி எதுவும் சாப்பிட மாட்டான். அதனால 8:15க்கே ஸ்கூல் தொடங்கினதுனால ஃபஸ்ட்டு ஒரு 7:30க்கு 7:45க்கு வந்து ஜூஸ் தான் எடுத்துக்குவான். சார் இப்போ என்ன பண்ணுறாருன்னா குட்டி உருளைக்கிழங்கு தான் உரிக்கிறான். நிதிஷோட ஃபேவரட் குட்டி உருளைக்கிழங்கு அதுதான் உரிச்சிக்கிட்டு இருக்கான். ஹாய் சொல்லு. ஹாய், குட் மார்னிங். ஸோ உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு இருக்கான். உரிச்சிட்டு ஜூஸை குடிச்சிட்டு கரெக்டாக 8:15க்கு அவன் கிளாஸ் அட்டன் பண்ண கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு 1 வயசு 6 மாதம் ஆயிட்டாலே உருளைக்கிழங்கு வேக வச்சு அப்படியே வெறுமனை சாப்பிட கொடுங்க. உருளைக்கிழங்குல தான் பொட்டாசியம் ஜாஸ்தி, பொட்டாசியம் மெக்னீஷியம் அந்த மாதிரி சத்துக்கள் இருக்கும். அப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து முடி வளரல அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஒரு 6 மாதத்துலேருந்தே உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு சாதத்தோட பிணைஞ்சு கொடுக்கலாம். டெய்லி பருப்பு, ஒரு நாள் உருளைக்கிழங்கு, ஒரு நாள் கேரட்டு, ஒரு நாள் பீட்ரூட், அந்த மாதிரி காய்களை மசிச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நானும் நிதிஷ்க்கு 6 மாதத்துலேருந்து இந்த மாதிரி குட்டி உருளைக்கிழங்கு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். மதுரையில் மொத்தமாக 2 கிலோ 3 கிலோ டெய்லி ஒரு 5 கிழங்கு 6 கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி வெறுமனை இப்படியே கொடுத்துருவேன் பவுலில் போட்டு. அப்படியே அவன் சாப்பிட்டுக்குவான், எதுவுமே சேர்க்க மாட்டான். அது மாதிரி மெயினாக குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு இந்த மாதிரி கொடுங்க. சிப்ஸாவோ இல்லை அப்படியே பொடிசாக கட் பண்ணி வறுத்து கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. வேக வச்சு கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு முழு பலனும் வந்து கிடைக்கும். உருளைக்கிழங்கோட நன்மைகள் அப்படின்றது வேக வைக்கிறதுல தான் இருக்குது. வெயிட் லாஸ்லேயும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். காலையில் சாப்பாடாக நான் எடுத்துக்கிறது வரகரிசி பொங்கல் தான் எடுத்துக்கிறேன். மணி வந்து இப்போ 8:45 ஆகுது. சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மஞ்சள் பூசணிக்காய் போட்டு சாம்பார், முளைக்கட்டின பச்சைப்பயிறு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே தான் நிதிஷ்க்கும் கொஞ்சம் பொங்கல் சாம்பார்லாம் ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அவனுக்கும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயிறு. இதுதான் நாங்கள் காலையில் எடுக்கிறோம். நிதிஷ்க்கு இன்னும் 1/4 மணி நேரத்தில் கிளாஸ் முடிஞ்சிடும். அவன் சாப்பிட கரெக்டாக இருக்கும். அவன் 9 மணிக்கு சாப்பிடுவான். ஸோ மார்னிங் சாப்பாடாக இதான் நாங்கள் எடுக்கிறோம். இன்றைக்கி காலையில் முருங்கைக்கீரை கிடச்சிது. ஸோ முருங்கைக்கீரையும் சிறுகீரையும் வாங்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மத்தியானம் சிறுகீரை செஞ்சுட்டு முருங்கைக்கீரை வந்து உளுந்தம்பொடியில் சேர்த்து அரைச்சிடுவேன் நான் பொடியாக. அதுக்காக அதை நல்லா கழுவி காய வச்சு ஒரு 2-3 நாள் ப்ராசஸ் நடக்கும். அது வந்து முருங்கைக்கீரைக்கு. மதியம் டைம் வந்து 12:30 ஆகுது. ஸோ இன்றைக்கி மத்தியான சாப்பாடு அப்படின்றது 100 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். சாம்பார் வந்து ஒரு 75 கிராம் கிட்ட தான் நான் எடுத்தேன். அந்த கரண்டி, பெரிய கரண்டிக்கு ஒரு கரண்டி, எங்கள் கரண்டி வந்து 75 கிராம் வரும். அதை கணக்கு வச்சு தான் நான் எடுப்பேன். அதில் வந்து மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். கீரை மட்டும் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் பொரியல் 100 கிராம். சேம் நிதிஷ்க்கும் அதே தான். கொஞ்சம் சாதம் போட்டு காய்கள் போட்டிருக்கேன். அவனுக்கு கொஞ்சமாக கீரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீரையும் அதே மாதிரி வெண்டைக்காய் பொரியல். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து குட்டி உருளைக்கிழங்கு. நான் இது எடுக்கலை, கம்மியாக தான் செஞ்சேன், அதனால நான் எடுத்துக்கல. நிதிஷ்க்கு மட்டும்தான் கொடுத்தாச்சு. ஸோ அவனோட சாப்பாடு இன்றைக்கி நிதிஷ்க்கு தான் மதியான சாப்பாடு. நிதிஷும் எங்கள் கூட சேர்ந்து ராத்திரிக்கு சூப்பு தான் எடுக்கிறான், வேறு எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான். நான் என்ன சாப்பிட்றேனோ எனக்கு டஃப் காம்படிஷன் வந்து நிதிஷ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். நான் சாப்பிட்றது மட்டும்தான் அவனும் சாப்பிடுவானா. நீ சாப்பிட்டுக்கூடா வேறு ஏதோ அப்படின்னா கூட சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ நான் என்ன சாப்பிட்றேன், நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் 2 தடவை எக்ஸசைஸ் பண்ணால் அவன் 2 தடவை எக்ஸசைஸ் பண்ணுவான். நான் எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் பண்ணலைன்னா இப்போ நானும் பண்ணலை அப்படின்றான். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதனால் அவனுக்கு மட்டும் மத்தியானம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டாதான். ஏன்னா போய் சாயந்தரம் வேறு வெளியே விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்படின்ற போது சாயந்தரத்துக்கு பருப்பு வேக வச்சு கொடுத்துருவேன் போகும்போது. அப்படி இல்லைன்னா பழங்கள் ஏதாவது ராவாக எடுத்து சாப்பிட்டு போயிடுறான். சரி, நீங்களும் அதே டயட்டை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள்.
நீங்கள் பிளாக் காஃபி எப்படி போடுவீங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ மணி வந்து 12:30க்கு சாப்பிட்டேன், 1:30 ஆகுது. 2 மணி குடிக்க கரெக்டாக இருக்கும். தண்ணி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சியை வந்து திருவி போட்டிருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நான் காப்பித்தூள் போடுவேன். காப்பித்தூள் எந்த காப்பித்தூள் வேணால் போட்டுக்கலாம். ஆனால் என்னென்ன ஒரே கண்டிஷன், காப்பித்தூளில் வந்து சிக்கடி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதை எடுக்காதீங்க. காஃபி வந்து 90% இருக்கணும். ஏன்னா காஃபி பவுடரில் தான் வந்து கெஃபைன் அப்படின்ற கண்டென்ட் இருக்கு. அது வந்து நம்மளுக்கு தூக்கத்தை வர விடாது. இன்னொன்று நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை வந்து மில்கோட சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதில் சிக்கடி சேர்க்கும் போது பிபி எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிறுகிறுன்னு தள்ளுற மாதிரி இருக்கும். அதனால வாங்குற காப்பி தூளை பார்த்து வாங்குங்க. சிக்கடி ரொம்ப இல்லாம காஃபி பவுடர் மட்டும் வாங்குங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. 1 டீஸ்பூனுக்கு வந்து நான் காஃபி பவுடர் போடுறேன். இப்படி பொங்கி வரும். அது சூப்பரா இருக்கும். அது நல்லா மணமா இருக்கும் காஃபி பவுடர். அவ்வளவுதான். ஒரு 2 செகண்ட் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பிளாக் காஃபியை ஒரு மக்ல ஊற்றிடலாம். ஊற்றிட்டு எலுமிச்சம்பழம், நான் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை ஒரு ஃபுல் டேக்கும் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. 2 சொட்டு தான். ரொம்பையும் போட்டுறாதீங்க. 2 சொட்டு ஊற்றுங்க. அப்போனா தான் வந்து குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பரான பிளாக் காஃபி ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் மணி 4 ஆகுது. நான் கருப்பு திராட்சை தான் எடுக்க போறேன், பன்னீர் திராட்சை. இது கழுவிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். நித்திஷ் வந்து ஆல்ரெடி ஜூஸா எடுத்து குடிச்சிட்டு விளையாட போயிட்டான். அவன் வந்து முருங்கைக்கீரை கிடைச்சது, வாங்கி 1 கட்டு வாங்கினேன். 1 கட்டு வாங்கி நல்லா 4 தடவை கழுவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு இந்த மாதிரி வெள்ளை துணி இருக்கு பாத்தீங்களா, இதுக்குன்னே வெள்ளை துணி வாங்கி வச்சிருக்கேன். இந்த துணியில தான் காய போட்டிருக்கேன். நல்லா ஈரமும் வாங்கிரும். ஃபேனுக்கு அடியில தான் காய போடணும் கீரையை. வெயில் பற்றக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே தான் ஒரு 4 நாள் ஆகும். மெயினா இந்த முருங்கைக்கீரை எதுக்குன்னா, நாங்கள் உளுந்தம்பொடி அரைக்கும் போது சேர்த்து இதில் அரைச்சி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் சாம்பார் எது செஞ்சாலும் 1 டீஸ்பூன் போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். முருங்கைக்கீரை கீரையா இருக்கிறத விட பொடியா ஆக்கி செய்யும் போது இதோட பலன்கள் அப்படின்றது 7 மடங்கு அதிகமாகும் சொல்லியிருக்காங்க. அதனால எப்பவுமே எங்க வீட்டில் முருங்கைக்கீரை பொடி வந்து செஞ்சு வச்சுக்குவேன். இது காய்றதுக்கு 2-3 நாள் ஆகும். ஸோ நீ 2-3 நாள் கழிச்சு விளாக்ல கண்டிப்பாக நான் வந்து உளுந்தம்பொடி அரைக்கும் போது என்னென்ன அரைக்கிறேன் அப்படின்றது காமிக்கிறேன். இன்றைக்கி என்னோடய எக்ஸசைஸ் அப்படின்றது, எக்ஸசைஸ் வந்து நான் கார்டியோ எக்ஸசைஸ் வந்து 1/2 மணி நேரம் தான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்து யோகா பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் யோகா பண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக நான் யோகா பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் பண்ணேன். ஒரு 1/2 hour கிட்ட யோகா பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணேன். இன்றைக்கி என்னோடய கலோரி பர்னிங் அப்படின்றது 310 தான் வந்திருக்கு. ஏன்னா நான் 1 hourல ஒரு 1/2 hour யோகா பண்ணும்போது நம்மளோட கலோரி பர்னிங் அப்படின்றது நம்மளோட ஹார்ட் பீட்டோட ரேட்டை பொறுத்து தான் வந்து அது கலோரி பர்னிங் காமிக்குது அந்த பேண்டு. யோகா பண்ணும்போது நம்மளோட ஹார்ட் பீட் அப்படின்றது ரொம்ப நார்மலாக ரிலாக்ஸாக தான் இருக்கும். அதனால கலோரி பர்னிங் வந்து அதிகமாக காமிக்கலை. பட் யோகா பண்ணும்போது ப்ரீத்திங் கண்ட்ரோலோடு நம்ம யோகா பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபேட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஸ்ட்ரக்சர் நல்லா வரும், நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மளுக்கு உடம்புல வரும். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 hour ஈவினிங்கில் கிட்டத்தட்ட 1 hour நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணேன். ஈவினிங் பண்ண டைம் அப்படின்றது 5:15 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6:30 வரைக்கும் பண்ணேன். நான் ஒரு வார்ம் அப், கூல் டவுன் எல்லாம் சேர்த்து ஒரு 1.25 மணி நேரம் ஆகும். செகண்ட் டே சூப் அப்படின்றது ஸ்வீட் கார்ன் சூப் தான் பண்ண போகிறேன். ஸ்வீட் கார்ன் அப்படின்றது பாதி ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் ஒரு கார்னில். மீதி பாதியை நித்திஷ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டான். கிரேப் ஜூஸும் ஸ்வீட் கார்ன் பாதியும் சாப்பிட்டுட்டு போனான். அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்போது கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். 2 தக்காளி போட்டிருக்கேன் மீடியம் சைஸு. வெங்காயம், பூண்டு, குடமிளகாய், பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் இருந்தாலும் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் போட்டிருக்கான், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதெல்லாம் போடும்போது. இதை நான் 3 லிட்டர் குக்கரில் போடுறேன். அதே மாதிரி இதில் எடுத்து வச்சிருக்க எல்லா காய்களுமே குக்கரில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த காயில் போடுறதுக்கு சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் 4-5 மிளகு இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த கிளாஸ் அப்படின்றது 750 ml தண்ணி பிடிக்கும். நான் அப்படியே இதில் ஊற்றிக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போடுங்க. 1/2 டீஸ்பூனுக்கு வெறும் மிளகாப்பொடி போடுறேன். இதிலே கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினாவும் போடுறேன். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலே உப்பு போட்டாலும் ஓகே தான். இல்லை வெந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஒரு அடி மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்போம், அப்போ உப்பு போட்டாலும் ஓகே தான். பட் நான் இப்போ உப்பு போடல, அப்போ தான் உப்பு போட போகிறேன். மூடி போட்டு 3 விசில் அடித்தா போதும். ஸ்வீட் கார்ன் தான், காய்கள் தான், அதனால டக்குன்னு வெந்துடும். அதனால 3 விசில் அடிச்சோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி அடுத்து சொல்கிறேன். ஸ்வீட் கார்ன் சூப்பு ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். ஏன்னா இப்படி முழுசாக இருந்தால் பசங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. ஸ்வீட் கார்ன் சூப்பை மிக்சி ஜாரில் மாற்றிருக்கேன். மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். சூப்பு அடிச்சிட்டேன். இந்த அளவுக்கு நரன்னு அடித்தா போதும்.
கொஞ்சம் வாயில் தட்டுப்படுற மாதிரியே அடிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு இது சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டாக கூட அரைச்சிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் வாயில் தட்டுப்படுற மாதிரி நரம் தான் அரைச்சிருக்கேன். இப்போ இதை தாளிச்சிடலாம். 3 லிட்டர் குக்கரில் நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகமும் மிளகும் தட்டி வச்சுருக்கேன் லைட்டாக. இப்போ இதில் போட்டுடலாம். இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சமாக இந்த எண்ணெயில் கரம் மசாலா தூள் போட்டுடலாம். கரம் மசாலா தூள் நீங்கள் எப்படி செய்வீங்கக்கான்னு வீட்டில் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அது எழுதி வச்சுருந்த டைரி எங்கே வச்சுருக்கேன்னு தெரில. கண்டிப்பாக 2-3 நாளில் சொல்லிடுறேன். இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். லைட்டாக ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. கரம் மசாலா அந்த கடுகுளுந்தம் பருப்பு எல்லாம் இதாகட்டும். இது வந்து லைட்டாக சூடானா போதும். ஏற்கனவே வேக வச்சது தான். நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க, போதுமானது. சூப்புக்கு காய்கள் வேக வைக்கும்போது நான் உப்பு போடலை, இப்போ உப்பு போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்க அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸ்வீட் கார்ன் சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதான், நீ குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நைட்டு டிஃபன் 7 மணிக்கெலாம் எடுத்துருவோம். நிதிஷ் வந்து பயங்கர பசியோடு வருவான். போய் நான் தான் கூட்டிகிட்டு வர போகிறேன். சூப்பு குடிக்கும்போது பேசலாம். இப்போ மணி கரெக்டாக 7:15 ஆகுது. ராத்திரிக்கு சூப்பு வந்து ஸ்வீட் கார்ன் சூப்பு தான் எடுக்கிறேன். செகண்ட் டேக்கு எங்கள் 3 பேர்த்துக்குமே இன்றைக்கி சூப்பு தான். இது நிதிஷ்க்கு, இது நான் ஒன்று, நிதிஷ் அப்பா ஒன்று எடுத்துக்குவோம். சில சமயம் பசங்க கேட்குறாங்கன்னு மேலே கார்ன் போட்டு சாப்பிடுவாங்க, வறுத்த கார்ன். அது வேண்டாம், அது வெயிட் லாஸ்க்கு நம்மளுக்கு உதவாது. சூப்புனா சூப்பு மட்டும் எடுத்து குடிங்க. இதுவே திக்காக நம்ம போடும்போது சூப்பு வந்து சும்மா சின்ன கிளாஸ்க்கு 1 கிளாஸ்லாம் எடுத்து குடிக்காதீங்க. நல்லா ஒரு பவுலுக்கு ஒரு 400 ml இருக்கிற அளவுக்கு எடுத்து குடிங்க. அப்போ தான் ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. நான் இப்போ சூப்பு 7:15 குடித்தேன்னா 8:30 ஃபேட் கட்டட் ட்ரிங்க் குடிச்சிட்டு தான் படுப்பேன். எப்பயுமேவும் படுக்கும்போது மணி 10:30 ஆயிரும். Day 16 டயட் அண்ட் எக்ஸசைஸ் அப்புறம் யோகா எல்லாமே நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.